நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா அனாலிசிஸ் ஆஃப் கனெக்ஷன். Analysis of various connection. First one is a lab connection. Second one is a butt connection. Third one is a double core butt connection. First one is a lab connection. Second one is a single core butt connection. Third one is a double core butt connection. So இது நம்ம என்ன அப்படி சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? போனா பார்ப்போம். இந்த மூணு தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுல ரொம்ப எலாபரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க லேப் கனெக்ஷன். இந்த லேப் கனெக்ஷன் மட்டும் நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா இதே ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணோம், டிக்டோவா என்ன பண்ண போறோம் அப்படின்னா பட் கனெக்ஷன் மாற்ற போறோம். இப்ப என்னன்னா லேப் கனெக்ஷன் என்ன, இது ஒரு பிளேட், இது இன்னொரு பிளேட். இந்த ரெண்டு பிளேட்டையும் இது ஃபோர்ஸ் பி, இது ஃபோர்ஸ் பி, இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இதை வச்சு இப்படி கனெக்ட் பண்ணிடுவோம். இது போல்ட். சரியா? இது போல்ட். சரியா? இது பாத்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் மெயின் பிளேட், இது திக்னஸ் ஆஃப் அனதர் மெயின் பிளேட், ரெண்டு திக்னஸ். இப்ப பாருங்க இந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபோர்ஸுக்கும் இது லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ், இது லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் செகண்ட் ஃபோர்ஸ். இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்னா எக்ஸென்ட்ரிசிட்டின்னு சொல்றோம், ஆர் லீவரா. என்ன சொல்றோம்? எக்ஸென்ட்ரிசிட்டியா லீவரா. இந்த லென்த் இருக்கு பாத்தீங்களா, என்ன லென்த்னா இதுல டாப்ல இருந்து பாட்டம் வேற, இது வேற உள்ள இந்த லென்த் கிரிப் லென்த்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு போல்ட் வந்து அதுக்குள்ளாட்டி இருக்கு, கிரிப் லென்த்னு சொல்லலாம். கோடு படி இந்த கிரிப்ல இருந்து ஷுட் நாட் கிரேட் தான் 5 times the D. வாட் இஸ் டி? diameter of bolt or rivet. சரியா? சரி. இப்ப இந்த போல்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல தான் ஃபெயில் ஆகும். ஏன்னா இந்த பிளேட்டுக்கு இடையில உள்ள கனெக்ஷன் இதுதான். அப்ப ஃபெயிலியர் எங்க நடக்கும்? இந்த இடத்துல நடக்கும். இந்த இடத்துல ஃபெயிலியர் நடக்கும். ஃபெயிலியர் என்ன? இந்த இடத்துல ஃபெயிலியர்னா எத்தனை ஷியர் பிளைன் இருக்கு? ஒரே ஒரு பிளைன் தான் இருக்கு. இந்த ஒரு பிளைன்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா ஷியர் ஃபெயிலியர் நடக்கும். அப்ப நம்பர் ஆஃப் ஷியர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் ஷியர். சரியா? ஒன்லி ஒன் ஷியர் பிளைன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க லோடு பி இருக்கு, இங்க லோடு பி இருக்கு, இந்த ரெண்டு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸென்ட்ரிசிட்டி இ இருக்கு. இந்த எக்ஸென்ட்ரிசிட்டினால உங்களுக்கு பாருங்க ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு, இது ஒரு பி, இது இன்னொரு பி. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒரு ஃபார்ம் ஆகணும், ஒரு கப்பிள் கிரியேட் ஆகும். பி இன்டு இ, ரெண்டு ஃபோர்ஸஸ் சர்டன் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா கப்பிள் கிரியேட் ஆகும். ஸோ இந்த கப்புள்ள அரெஸ்ட் பண்றதுக்கு இங்க என்ன வரும், ஒரு பெண்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆயிரும். அதனால பெண்டிங் ஸ்ட்ரெஸ் போல்ட்ல வரும். ஸோ போல்ட்ல பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது வந்து எஃபிஷியன்ட் கிடையாது. பட் இந்த எக்ஸென்ட்ரிக் லோட கனெக்ஷனால, அதாவது இந்த ஃபோர்ஸ் வித் லீவராம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன வருது அப்படின்னு சொன்னா எக்ஸென்ட்ரிசிட்டினால என்ன ஆகுதுன்னா கப்புள் வருது, கப்புள்னால என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் ஆகுது. சரியா? ஸோ அதனால பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த லீஸ்ட் எஃபிஷியன்ட் ஜாயிண்ட். ஓகே, இட் இஸ் த லீஸ்ட் எஃபிஷியன்ட் ஜாயிண்ட். ஓகே, சரி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல நான் சொன்னதான் இருக்குது, பார்த்துக்கோங்க. It is the least efficient joint because the line of action of two forces are not same. These two forces are form a couple, and this couple produces an additional bending stress in the bolt. As per IS 800/2007, the effect of bending stress can be neglected if LG is greater than or equal to 5D. அதாவது as per IS 800/2007 படி the effect of bending stress can be neglected. நம்ம நெக்லெக்ட் பண்ணிக்கலாம் if length of grip LG இருக்கு பாத்தீங்களா, அந்த gripல இருந்து less than 5D இருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். So but this is should not greater than 5D. But 5D or less than 5D இருந்துச்சு அப்படின்னு சொன்னா it can be neglected. இது ஒரு கொஸ்டின், ஒவ்வொரு பாயிண்ட் இங்க கொஸ்டின் தான். சரியா?
நெக்ஸ்ட் நீங்க இதுக்கு ஃப்ரீ பார்ட் டயக்ராம் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த லோடுனால இந்த போர்ஷன் வந்து இங்க போறோம் கொஞ்சம். ஓகே, ஸோ இது இங்க பிடிச்சிருக்குதுன்னா இங்க என்ன இருக்கு ஆக்ட் ஆகுது, ஒரு பியரிங் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. அப்ப ஷியரிங் ஸ்ட்ரெஸ் இங்க தானே உடையும், இப்படி ஆக்ட் ஆகும். அதே போல இந்த ஃபோர்ஸ்னால பியரிங் ஸ்ட்ரெஸ் இங்க இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். அப்ப ஷியரிங் ஸ்ட்ரெஸ் இங்க ஆக்ட் ஆகும். அப்ப இதுதான் பிஎஸ்பின்னு சொல்லும். This is the shearing force. What is shearing force? It is exerted by bottom piece of the bolt on top piece of the bolt. So shearing stressனா forceனா இது வந்து எங்க ஆக்ட் ஆகுது, பாட்டத்துல. எதனால? டியூ டு டாப். இதனுடைய ஈக்குவலண்ட் ஆப்போசிட் அமௌண்ட் தான் இது. அதான் சொல்லியிருக்காங்க ஆன் டாப் பீஸ் ஆஃப் போல்ட் டியூ டு ஆக்ஷன் ஆஃப் பியரிங். நல்லா கவனிங்க. இந்த பிஎஸ்பினா என்ன அப்படின்னு சொன்னா, it is a shearing force which is exerted on the bottom portion of the bolt due to the shearing force acting on the top piece. இந்த டாப் பீஸ்ல எதனால வந்துச்சு? இந்த பியரிங் ஃபோர்ஸ்னால வந்துச்சு. நல்லா கவனிங்க. இந்த பியரிங் ஃபோர்ஸ்னால தான் ஷியரிங் வந்துச்சு. இந்த ஷியரிங்னால தான் இந்த இது வந்துச்சு. பாத்தீங்களா அந்த ஃப்ளோ பாத்தீங்களா? அப்ப இதுல என்ன தெரியும்னா, வித்தவுட் பியரிங் ஸ்ட்ரெஸ் or without a bearing force there is no shearing stress. Very very important examination question. Okay, so adan okay, note inga eludhireenga parunga. Note, in lap joint bolt are subjected to single shear and single bearing. Very 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 important factual data. In a lap joint bolt are subjected to single shear. Why single shear? இந்த ஒரே ஒரு shear plane தான் இருக்கு. And single bearing and single bearing. Without a bearing stress, shearing stress cannot exist. Actually, இந்த பியரிங் ஃபோர்ஸ்னால தான் இந்த ஷியரிங் வருது, இந்த ஷியரிங்னால தான் இந்த ஷியரிங் வருது. அப்ப வித்தவுட் பியரிங் ஃபோர்ஸ் தேர் இஸ் நோ ஷியரிங் ஸ்ட்ரெஸ். புரியுதா? இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அது இந்த நோட் எழுதிருக்கேன் பாத்தீங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, சோ இது ரொம்ப முக்கியமானது. நோட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, கவனிச்சுக்கோங்க. புரியுதா? Are you comfortable or you need more explanation? What is the difference between thickness of plate and grip length? So thickness of plate ன்னு சொன்னா ஒரு பிளேட்டுடைய திக்னஸ் தான் thickness of plate. grip lengthனா இந்த போல்ட் இந்த ரெண்டு திக்னஸ் ஆஃப் பிளேட்லயும் இருக்கு, அப்படிதானே? அப்ப இதுதான் நம்மளோட இந்த லென்த் தான் grip. இந்த இடத்துலதான் அந்த போல்ட் வந்து என்ன ஆயிருக்கும், பிடிச்சிட்டு இருக்கு அந்த பிளேட்டை கூட. அதனால இதுதான் grip lengthன்னு சொல்றோம். புரியுதா? திக்னஸ்னா இந்த தனித்தனி பிளேட்டு தான் திக்னஸ் சொல்லுவோம். புரியுதா? இப்ப நம்ம அனாலிசிஸ் போறோம். என்னன்னா ரெண்டு விதமா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியம்பா. lap joint bolts are subjected to single shear and single bearing. Single shear and single bearing. Next, without bearing stress there is no shearing stress. அது முக்கியம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு கேஸா பிரிச்சுக்கலாம், கேஸ் ஏ கேஸ் பி. ஓகே, நம்மளுக்கு சப்போஸ் வந்து நம்மளுடைய பிளேட்டுடைய திக்னஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, இப்ப நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வரும்னு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, திக்னஸ் ஆஃப் பிளேட் சாரி விட்த் ஆஃப் பிளேட் எவ்வளவு போடுறோம்னு தெரியாது. ஓகே, சாரி ஃபோர்ஸ் தெரியும், எவ்வளவு திக்னஸ் போடுறோம்னு தெரியாது, விட்டு போடுறோம்னு தெரியாது. அப்ப என்ன பண்ணோம்னா, ஒரு யூனிட் கேஜ்ல இருந்து எவ்வளவு கேரி பண்ணோம் போல்ட் அப்படின்னு, ஒரு யூனிட் கேஜ்ல இருந்து எவ்வளவு கேரி பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டு, இப்போ ஒரு யூனிட் 100னா இப்போ 100 கிலோமீட்டர் லோட கேரி பண்ணணும். ஒரு கேஜ்ல இருந்துக்கு 10 கிலோமீட்டர் கேரி பண்ணதுன்னா ஒரு மீட்டர் விட்டுக்கு, அப்படின்னா 10 மீட்டர் விட்டுக்கு எவ்வளவு கேரி பண்ணோம், 100 கேரி பண்ணோம். அந்த மாதிரி கண்டுபிடிப்போம். அது எதுக்கு? ஃபார் கன்சிடரிங் when the plate width is very large. பிளேட் width ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா ஒரு மீட்டரா ஒரு யூனிட் கேஜ்ல இருந்து ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு சால்வ் பண்ணோம். அதே இது பிளேட் width ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ யூஸ் ஃபார் width of plate is very small. width of plate ரொம்ப சின்னதா இருக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபார் கன்சிடரிங் entire width of plate. கேஸ் ஏ என்ன சொல்லுதுன்னா, ஃபார் கன்சிடரிங் entire width of the plate. இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா, இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் width of the plate is less. இந்த பிளேட்டோட width ரொம்ப சின்னதா இருக்கும்போது இதை யூஸ் பண்ணுவோம். புரியுதா? சரி, இப்ப பாருங்க. சரி, இப்ப என்ன, ஒரு லேப் ஜாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒரு லேப் ஜாயிண்ட்
ஓகே, இங்க ஃபோர்ஸ் பி. நிறைய லேப் ஜாயிண்ட் அனாலிசிஸ் தான் எடுத்துக்கிறோம் பி. ஸோ இந்த பிளேட்டை நான் என்ன பண்றேன்னா, இது ஒரு பிளேட். ஓகே, ஸோ இந்த பிளேட்டை நான் டிக்டோ போட்டு காமிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது இன்னொரு பிளேட். ஓகே, ஸோ இது இன்னொரு பிளேட். இந்த பிளேட் வந்து இதுல ஸ்டார்ட் ஆகி இதுல முடியுது, இதுல முடியுது. புரியுது? ஸோ அதான் இந்த டயக்ராம் ஃபார்ம்ஸ். ஸோ இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், இது ஒரு போல்ட். ஸோ இந்த பிளேட்டை நான் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா இது ஃபர்ஸ்ட் பிளேட். இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணேன்னா இது ஃபர்ஸ்ட் பிளேட். இதை எப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னா இது செகண்ட் பிளேட். இந்த பி, இந்த பி, இது. ஸோ இது வந்து எலிவேஷனை பார்க்குறோம், கிராஸ் செக்ஷனை பார்க்குறோம், இது வந்து பிளான்ல பார்க்குறோம். சரியா? இப்போ 3 போல்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த போல்ட், இது போல்ட். ஸோ பிளான்ல பார்க்கணும் 1 2 3, 1 2 3. ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் ஆர் ரிவெட், தட் இஸ் பிஎஸ்பி. எனக்கு கவனிங்க, எஸ்ன்னு சொல்லக்கூடியது ஷியர், பின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த், பின்னு சொல்லக்கூடிய போல்ட். ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட், அதான் ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். சரி, ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. N into N AB into FS என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஷியர் ஸ்ட்ரென்த் தானே. ஷியர் ஸ்ட்ரென்த் என்ன? இதான் உங்களுடைய போல்ட். இந்த இடத்துல உடையுதுன்னு அர்த்தம், அப்படிதானே? பிஎஸ்பி எங்க இருக்கு? அந்த இடத்துல இருக்கு. ரைட்டா? இந்த இருக்கு பிஎஸ்பி. அப்ப பிஎஸ்பி ஸ்ட்ரென்த் என்னது? ஏரியா ஆஃப் திஸ் போல்ட் இன்டு ஸ்ட்ரென்த். ரைட்டா? ஏரியா போல்ட் இன்டு ஸ்ட்ரென்த். ஃபோர்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ், இது வந்து ஏரியா. ஏரியா போல்ட் எந்த ஏரியா? இந்த ஏரியா, இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா, ஏரியா போல்ட். ஓகே, அப்புறம் இங்க என்னன்னு சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன், ஸ்மால் n நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன். இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன் இருக்கு? ஒண்ணுதான். இந்த ஒரே ஒரு ஷியர் பிளேன் தான் இருக்கு. ஓகே, அப்ப இங்க மட்டும்தான் ஷியர் ஸ்ட்ரென்த் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ஸ்ட்ரென்த் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். அப்ப நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். லேப் ஜாயிண்ட் சிங்கிள் ஷியர் பிளேன் மட்டும் தான் இருக்கும், சிங்கிள் பியரிங் பிளேன் தான் இருக்கும். சிங்கிள் ஷியர் பிளேன், சிங்கிள் பியரிங் பிளேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால n வந்து 1. கேபிட்டல் N சொல்லக்கூடியது நம்பர் ஆஃப் போல்ட். இப்போ இந்த போல்ட்டுக்கு ஒரு ஷியர் பிளேன் இருக்கும், இதுக்கு ஒரு ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்கும், இதுக்கு ஒரு ஷியர் பிளேன் இருக்கும், ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்கும், ஷியர் பிளேன் இருக்கும், ஷியர் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதனால நம்பர் ஆஃப் போல்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஹியர் நம்பர் ஆஃப் போல்ட் ஆர் ரிவெட் எத்தனை வரப்பா? 1 2 3 4 5 6. இதுதான் ஜாயிண்ட், 6 போல்ட் இருக்கு. நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன் 1. ஏரியா போல்ட் π/4 d². What is FS? Shear strength of bolt. In working stress method, it is 100. Very, very important data. Limit state method, FU divided by 1.25 square root of 3. FU is equal to ultimate tensile strength in bolt material. So, FU is ultimate tensile stress in bolt material. Ultimate stress, that is the thing. Okay. அப்படி பாருங்க, டவுட் இருந்தா கேளுங்க. இதை புரிச்சுட்டா போதும், கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா இதை மட்டும் நீங்க கவனிச்சுக்கோங்க, நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. அப்படியே ஒருக்கா பாருங்க. ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் டவுட் இருந்தா கேளுங்க. இதை மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லாமே புரிஞ்சது மாதிரி. சரியா? சரி, இப்ப நான் என்ன பண்றேன், இது வந்து ஒரு இது என்ன மீனிங், ஒரு பிளேட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க, ஒரு பிளேட் கொடுத்துட்டாங்க, அதுல 3 போல்ட் போட்டாங்க, இதுக்கு ஸ்ட்ரென்த் என்னப்பான்னு கண்டுபிடிக்க சொன்னா இந்த ஃபார்மெட்ல பண்ணணும். ஆனா இப்ப இந்த கேஸ்ல என்னன்னா உங்களுக்கு வந்து பொதுவாக இந்த கேஸ் தான் யூஸ் பண்ணணும். சரியா? செகண்ட் கேஸ், கேஸ் பி. இப்போ உங்களுக்கு ஒரு இதுல அனாலிசிஸ் பண்ணி 100 kN லோடு வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. அப்ப நீங்க என்ன சைஸ் ஆஃப் பிளேட் போடணும் தான் கொஸ்டின். அப்போ எவ்வளவு விட்டு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு கேஜ் லென்த்துக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் கண்டுபிடிப்போம். ஒரு கேஜுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் கண்டுபிடிச்சு இன்டு 10 கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சாரி, 10 கிடையாது, இன்டு நம்மளுக்கு ஒரு கேஜ் லென்த்துக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 kN ரெசிஸ்ட் பண்ணதுன்னா 1க்கு 10ன்னா 100 கிலோ வரும். 10 divided by 100 divided by 10 is equal to 10 meter. சரியா? அந்த மீனிங்ல பண்ணும். அப்போ இதே டயக்ராம் தான் இங்க எடுத்திருக்கிறேன்.
இதே டயக்ராம் இங்க எடுத்துக்க. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்டிங் இது, அப்பர் பிளேட் எண்டிங் இது. ஓகே ஓகே, இதேதான் பாருங்க. இங்க எக்ஸ் செக்ஷன் எடுத்திருக்கிறேன். அது ஏன் நம்ம ஃபர்தரா சொல்லிக்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட் செக்ஷன் இங்க போட்டிருக்கிறேன். அதே போல இங்க ஃபர்ஸ்ட் செக்ஷன் இது எக்ஸ் செக்ஷன். சரியா? சரி, இப்ப இந்த பார் கேஜ் லென்த்துக்கு நீங்க ஒரு யூனிட் கேஜ் லென்த் டிஸ்டன்ஸ் 2 பேர் எடுக்கும். இது கேஜ். ஸோ இது போஸ்ட் பி. இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஜ் டிஸ்டன்ஸ் ஜின்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது நம்ம என்ன கேஜ் என்ன பண்ணிக்கலாம்னா இது ஒரு கேஜ். வாட் இஸ் தட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஜ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கேஜ். அண்டர்ஸ்டுட்? ஸோ இது ஒரு கேஜ். ஓகே, இப்போ நீங்க சொல்ல போறீங்க shear strength of bolt or rivet. Area of bolt into shear strength. Same formula. N capital N. N means what? Number of shear plane. எத்தனை shear plane? கண்டிப்பா ஒரே ஒரு shear plane தான் இருக்கு. ரைட்டா? கேபிட்டல் N number of bolt in shaded portion. Number of bolt. கேபிட்டல் N number of bolt என்னது? இந்த ஷேடட் போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது அந்த ஒரு கேஜ்ல எத்தனை போல்ட் இருந்துச்சோ அதான் எடுப்போம். அப்ப இந்த கேஜ்ல வந்து எத்தனை போல்ட் இருக்கு? 2 போல்ட் தான். 1 2. நம்பர் ஆஃப் போல்ட் இஸ் 2. ஓகே, n வந்து 1. AB ஏரியா போல்ட் 5 d square divided by 4. FS is already these two are same and these two are same. Nothing is changed. Are you okay? Just on the bolt பாருங்க. Gauge distance is center to center distance between 2 bolt. Yes. Yes. See. Center to center distance between, excuse me. Okay. In the distance on. ஓகே, இல்ல இந்த போல்ட்டுக்கு இதுக்கு சென்டர்ல இருந்து இதுக்கு சென்டர் எடுத்தாலும் சேம் தான். இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுமே என்னதான்? சேம் தான். ரெண்டுமே கேஜ் தான். ஓகே, அப்ப நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிளேட்டோட விட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி எடுக்க மாட்டோம். சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் தான் இருக்கும். இந்த சென்ஸ் போல்ட்டுக்கு இந்த சைடு ஹாஃப் இந்த சைடு ஹாஃப் எடுத்தாதான் எக்ஸாக்டா நம்ம கண்டுபிடிக்க முடியும். எஸ், வாட் ஆர் யூ டோல்ட் இஸ் கரெக்ட். தட் இஸ் கேஜ் டிஸ்டன்ஸ். ஓகே, பட் நம்ம இங்க கண்டுபிடிக்கும் போது இந்த போல்ட்டுடைய சென்டர் லைன் எடுத்துட்டு அதுக்கு ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ஹாஃப் டிஸ்டன்ஸ் எடுத்துதான் நம்ம பிளேட்டோட விட்டு கண்டுபிடிக்க போறோம். சரியா? அந்த விட்டு தான் நம்மளுக்கு மேட்ரு. ஸோ அந்த விட்டுக்காக நம்ம அப்படிதான் பண்ண முடியும். சரியா? எஸ், வாட் எவர் திங் இஸ் கரெக்ட் வந்து. ஓகே, பட் ரெஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் ஃபைன், ரைட்? இப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் சொன்னேன், லேப் ஜாயின் மட்டும் படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா மீதி எல்லா ஜாயினும் ஈஸி. ஏன்னா இதே தான் டிக்டோவா நம்ம மாத்த போறோம். ஃபார்முலா சேம் தான். சரியா? ஓகே ஓகே, சபரி ஆல்சோ சேம் டாட். ஓகே ஓகே, சபரி நீங்க உங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, பட் இந்த ஒண்ணே முடிச்சுட்டு போயிருங்க. அப்படின்னா நீங்க வேற ரெண்டையும் ஈஸியா நீங்களே படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? கொஞ்சம் மாட்டம் இருக்கு, அது நீங்க வீடியோ பார்த்தாலே புரிஞ்சுப்பீங்க. பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் பாருங்க. பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். பியரிங் ஸ்ட்ரென்த்னா என்ன? எங்க வருது பியரிங் ஸ்ட்ரென்த்? எந்த இடத்துல வரும்னா இந்த இடத்துல தான் பியரிங் ஸ்ட்ரென்த் வரும். ஆல்ரெடி நான் பாக்குறீங்க இல்லையா? இந்த இடத்துல பியரிங் வரும். போல்ட்டுடைய பியரிங் இங்க தானே தேஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு போல்ட் அப்படியே நீங்க இமேஜின் பண்ணுங்க, போல்ட் பியரிங் ஸ்ட்ரென்த் இந்த இடம்னா, சோ இது ஒரு டயாமீட்டர். சோ இது சென்டர். இது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ப்ரொஜெக்டட் ஏரியா எடுப்போம். இந்த ஏரியா எடுக்கணும். பட் இந்த ஏரியா அப்படிங்கிற கர்வ்ட் ஏரியாவா இருக்கும். ரைட்டா? அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஹாஃப் ஏரியா எடுப்போம். கர்வ்ட் ஏரியாவா இருக்கும், பட் ஹாஃப் ஏரியா நம்ம எடுப்போம். இந்த ஹாஃப் ஏரியா. சரியா? இந்த ஹாஃப் ஏரியா என்ன அப்படின்னு சொன்னா டயாமீட்டர் இன்டு திக்னஸ். ஓகே, இந்த டயாமீட்டர் நல்லா கவனிங்க. டாப் ரெண்டு பாருங்க, டயாமீட்டர் இன்டு திக்னஸ். ஆக்சுவலா பியரிங் ஏரியா என்ன வரும்? இந்த ஏரியா தானே வரும். திங்க் பண்ணி சொல்லுங்க. இந்த சைடு அது கொடுக்கும்போது எஃபெக்டிவ் ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஹாஃப் தான். இங்க உள்ளது பியரிங் ஆகாது, இந்த சைடுல உள்ளதான் பியரிங் ஆகும். அப்ப எஃபெக்டிவ் ஏரியானா ஹாஃப் ஏரியா. பட் இந்த ஏரியா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். என்ன ஏரியா? இந்த ப்ரொஜெக்டட் ஏரியா. இந்த டயாமீட்டர் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஒரு ரெக்டாங்கிள் வருமா? அப்போ நம்மளுக்கு என்னன்னா இது திக்னஸ். பிளான்ல பாருங்க, பிளான்ல பாத்தீங்கன்னா இந்த டயாமீட்டர். ஓகே, இந்த டயாமீட்டர், இது டயாமீட்டர்,
ஓகே, இதை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன், இங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டேன். திக்னஸ் எது அப்படின்னு சொன்னா இந்த திக்னஸ். ஓகே, ஸோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா இது டயாமீட்டர், இது திக்னஸ் வச்சுக்கலாம். தட் இஸ் குட். ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரொஜெக்டட் ஏரியா. அப்ப ஏரியா பியரிங் ஏரியா புரியுது என்ன சொல்றது? இந்த பியரிங் ஏரியா மீனிங் இதை நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா போல்ட் எப்படி இருக்கு ரைட்டா? போல்ட்ல இந்த ஏரியா, இந்த டயாமீட்டர் இன்ட்டு இந்த திக்னஸ், தட் இஸ் இந்த ஏரியா தான் பியர் ஆகுது. பட் இந்த ஏரியா ஆகல, கவுட் ஏரியா தான் ஆகுது. புரியுதா? கவுட் ஏரியா தான் ஆகுது. பட் நம்ம அதை என்ன பண்ணல, கன்சிடர் பண்ணல. கவுட் ஏரியா தான் ஆகுது. புரியுதா? இந்த கவுட் ஏரியா தான் ஆகுது. பட் நம்ம அதை கன்சிடர் பண்ணல. நம்ம என்ன பண்றோம், அதை ரெக்டாங்கிள கன்சிடர் பண்ணி அதை எடுத்துட்டோம். அப்ப ஏரியா பியரிங் ஏரியா இன்டு பியரிங் ஸ்ட்ரென்த் எஃப்பி இன்டு கேபிட்டல் என் இன்டு ஸ்மால். ஸ்மால் என்னது? நம்பர் ஆஃப் பியரிங் பிளேன்ஸ். கேபிட்டல் என்னது? நம்பர் ஆஃப் போல்ட். ஸோ என் இன்டு ஏபி எஃப்பி. ஸோ இங்க என்னன்னு சொல்லக்கூடிய நம்பர் ஆஃப் போல்ட் இன் ஜாயிண்ட். நம்பர் ஆஃப் போல்ட் எத்தனை இருக்கு? இதோட சிம்பிள் தான், அதே தான். எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. ஸோ 6. பட் இங்க எப்போதுமே ஷியரிங் வந்து சிங்கிள் ஷியர் தான். பட் நான் ஃபார்முலா போட்டிருக்கேன், போடல. பட் நம்மளுக்கு தெரியும் என்னது, ஆல்வேஸ் சிங்கிள் ஷியர், சாரி சிங்கிள் பியர். ஓகே, ஸோ AB is equal to projected bearing area of bolt, that is D into T. What is a D? Diameter of bolt. T is the thickness of, நல்லா கவனிங்க, thinner plate. Thickness of thinner plate. ஏன் thinner plate சொல்றோம்? இங்க பாருங்க, இது ஒரு thickness இருக்கு T1, இது ஒரு thickness இருக்கு T2. இது ரெண்டுல எது மினிமமோ அதான் எடுக்கும். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா what is a FP? FP னா என்ன எழுதணும்? That is a bearing strength. Bearing strength is equal to 2.5 KB FU divided by 1.25 for limit state method. இதுக்கு KB ன்னு சொல்லக்கூடிய என்னன்னா 1. அடுத்து 300 megapascal for working stress method. Okay. Then bolt, that is a rivet value is equal to minimum of shearing strength of bolt or bearing strength of bolt. Bolt value என்ன நம்ம பண்ணிட்டோம். shearing strength of bolt முடிச்சிட்டோமா? PSP. bearing strength of bolt PBB முடிச்சிட்டோமா? ரெண்டையும் போட்டுருங்க. That is a rivet value. சரியா? or bolt value. இதே இது bearing strength of bolt, bearing strength of bolt நம்ம பார்க்க போறோம். bearing strength of bolt in terms of per gauge length, the same formula. ஆனா per gauge lengthல கேபிட்டல் என்னத்துல இருக்கு? ரெண்டு போல்ட் தான் இருக்கு. அதான் சேஞ்ச். ஏரியா B everything is same. FB is same as this one. Okay, FB னா 2.5 KB FU divided by 1.25 in limit state method. Working stress method 300. Question நல்லா கேட்பாங்க. Permissible bearing stress in working stress method 300. Permissible shearing stress in working stress method is 100. Okay, KB எப்போதுமே நீங்க 1 எடுத்துக்கோங்க. This is the factor. Okay, bolt value minimum both shearing strength, bearing strength. புரிஞ்சுதா? bolt value முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன? tearing strength of plate. டிசைனுக்கு ஷியர் டிசைன்ல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சார் நம்ம 3 ஃபெயிலியர் படிச்சோம் போல்ட்ல. ஷியரிங் ஃபெயிலியர், பியரிங் ஃபெயிலியர், டியரிங் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட். இங்க வந்து இது என்ன? ஷியர் டிசைன். லேப் ஜாயின்ல டியரிங் சொல்லக்கூடியது வரவே செய்யாது. போல்ட்ல டியரிங் வரணும்னா ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகணும். அப்பதான் டியரிங் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட் வரும், ஆர் டென்ஷன் ஃபெயிலியர் ஆஃப் போல்ட் வரும். பட் இங்க அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நான் 2ஓட முடிச்சிட்டேன். போல்ட் வேல்யூ என்னது? இந்த 2 மினிமம். அது டியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்னா என்னன்னு பார்ப்போம். டியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட்னா நம்ம லோடிங் கொடுக்குற 2 பிரிச்சு போயிடும். டியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் என்னன்னா, சாரி பிளேட். அப்போ அடுத்து கேட்கலாம், நான் 4 டியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் பார்த்தோமே, சாரி 4 ஃபெயிலியர் ஆஃப் பிளேட் பார்த்தோமே, ஏன் டியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் மட்டும் பார்க்கறோம்னா மொத்தம் 3 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஷியரிங் ஆஃப் ஃபெயிலியர், ஸ்பிளிட்டிங் ஃபெயிலியர், பியரிங் ஃபெயிலியர் ஆஃப் பிளேட். இந்த 3 ஃபெயிலியரை நம்ம என்ன வச்சு பண்ணிக்கலாம்? ப்ராப்பர் எண்ட் டிஸ்டன்ஸ் போட்டோம்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். பட் டிசைனுக்கு எதுதான் எடுக்கணும்? டியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் தான் எடுக்கணும். தட் இஸ் டியரிங், டீனா டியரிங், பீனா ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட். சரியா? மினிமம் ஆஃப் ஏஜ்னா கிராஸ் ஏரியா. இப்ப நம்ம பிளேட் இப்படி இருந்துச்சு இல்லையா? இந்த பிளேட்டோட கிராஸ் ஏரியானா எப்படி பாத்தீங்கன்னா கிராஸ் ஏரியாவோட
ஓகே. ஸோ கிராஸ் ஏரியானா என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஏரியா கிராஸ் ஏரியா இன்டு ஸ்ட்ரெஸ் FY / 1.1. இது எதை வச்சுன்னா பேஸ்ட் ஆன் கிராஸ் ஈல்டிங் ஆஃப் பிளேட் அட் செக்ஷன் XX. எதை வச்சு? கிராஸ் ஈல்டிங் ஆஃப் பிளேட் அட் செக்ஷன் XX ஆர் ஏ நெட். ஏ நெட்னா என்ன? ஏ நெட்னா கிராஸ்ல இருந்து நெட்னா போல்ட் டயாமீட்டரை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஏ நெட் இந்த FYக்கு பதிலாக ஏ நெட் போட்டீங்கன்னா 0.9 FU. FU அல்டிமேட் ஸ்ட்ரென்த், FY என்னது? ஈல்டு ஸ்ட்ரென்த் டிவைட் பை factor safety for ultimate strength 1.25, factor safety for yield strength is 1.1. Okay, this is A net. அதே போலதான் tearing strength of plate minimum AG இதே same formula தான். Okay, it is based on gross yielding of plate at section XX. XX என்ன பாருங்க, நான் மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா இது. ஓகே, இதை வச்சு நெட் ஏரியா என்ன? Based on net area cracking at section 1. net area என்ன? இந்த செக்ஷன் இதெல்லாம் போல்ட் இருக்கு. போல்ட்டை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு நெட் ஏரியா எடுத்தீங்கன்னா இவ்வளவு திக்னஸ், சாரி விட்டு இந்த விட்டு இந்த விட்டு இவ்வளவுதான் வேணும். ஸோ அதை வச்சு கன்சிடர் பண்ணாரு. சரியாப்பா? ஓகே, அவ்வளவு. பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். ஓகே, டியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். இப்போ ஏஜி ஏ நெட்னா என்ன? ஏஜினா என்ன? அந்த பிளேட்ல பாருங்க, பிரெத் இன்டு திக்னஸ். இந்த பிளேட்ல பாருங்க, இது பிரெத், திக்னஸ் என்ன ஆகும்? ஸோ இது திக்னஸ். புரியுதா? So, A net என்ன? B minus N1 into diameter of hole into T. B minus N1 என்னப்பா? 1 2 3 N1 ரைட்டா? N1 ஏன்னா A net breadth, இந்த breadth minus diameter of bolt hole நீங்க சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். 1 2 3 diameter of bolt hole இருக்கு, DH 3 இருக்கு, அதை N எடுத்துக்கலாம். அப்ப இவ்வளோத்தையும் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு நெட் விட்டு கிடைக்கும். into thickness போட்டா போதும். ரைட்டா? அதான் போட்டிருக்கிறேன். into thickness. N1 number of bolt hole in section 1. DH is the diameter of bolt hole. அதே போலதான் இங்கே அதே தான் நம்ம எழுதுவோம். இந்த ஏஜின்னு சொல்லக்கூடியது G into T. ஏன் G into T? ஏன் G into T? எந்த திக்னஸ் எடுக்கிறோம்? எந்த விட்டு எடுக்கிறோம்? இந்த விட்டு மட்டும் தான் எடுக்கிறோம். G தான் திக்னஸ் வந்து. ஓகே, this is the thickness. ஓகே, அவ்வளவுதான் வித்தியாசம். சின்ன சின்ன சேஞ்ச் தான். G into T. A net என்ன வரும்? அப்ப அந்த G minus N1 into DH. இங்க N1 எப்போதுமே என்னதான் இருக்கும்? ஒன்னு தான் இருக்கும். ஒரே ஒரு போல்ட் ஹோல் தான் இந்த விட்டுக்குள்ளாடி இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் DH into T. ஸ்ட்ரென்த் ஆஃப் கனெக்ஷன் என்ன எடுப்போம்? மினிமம் ஆஃப் ஷியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட், பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட், டியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட். இதுல மினிமத்தை எடுக்கும். சரியா? D என்ன பார்க்கலாம்? நம்பர் ஆஃப் போல்ட் ஆர் ரிவெட் கால்குலேஷன். நான் என்ன சொன்னேன்? நம்பர் ஆஃப் போல்ட்டுக்கு ஃபேக்டர் லோடியோட ரிவெட் வேல்யூ ஆர் போல்ட் வேல்யூ. இங்கே அதே தான், ஃபேக்டர் லோடியோட ரிவெட் ஆர் போல்ட் வேல்யூ. வாட் இஸ் ஃபேக்டர் லோட்? 1.5 times the working load that you know. Next one, efficiency of the connection என்ன அப்படின்னு பார்ப்போம். It's the last one. E, efficiency of the connection. Efficiency நான் சொன்னேன், least of shearing strength of plate, bolt, bearing strength of bolt, tearing strength of plate, divided by strength of solid plate into 100. Generally, least value we consider that is PTP. What? ஏன் ஜென்ரலா PTP எடுக்கிறோம்? நான் என்ன சொன்னேன்னா, இந்த மூணுல மினிமம் தான் எடுக்கணும். ஆனா இந்த ரெண்டு நீங்க எடுக்கவே செய்யாதுங்க, இதை மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். ஏன்? Why? Because connection failure is more dangerous than element failure. ஏன் நம்ம இதை மினிமம் எடுக்கிறோம்னா, நம்ம இதை மினிமம் எடுத்து டிசைன் பண்ணாதான் பெஸ்ட். ஏன்னா இந்த போல்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்தமா ஃபெயில் ஆயிரும். ஆனா ஒரு எலமெண்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அந்த எலமெண்டோட நின்னுடும். ஆனா போல்ட் உடஞ்சுன்னு வச்சுக்கோங்க, மொத்த ஸ்ட்ரக்சரை உடஞ்சிடும். அதனாலதான் கனெக்ஷன் ஃபெயிலியர்னா குளோபல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். ஒரு கனெக்ஷன் எங்க போல்ட் ஃபெயிலியர், போல்ட் உடஞ்சுன்னா என்டையர் ஸ்ட்ரக்சரை உடஞ்சிடும். அதனாலதான் ஒரு ஸ்ட்ரக்சரை டிமாலிஷ் பண்ற போது ஒரு பர்டிகுலர் நோட்ல மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, கனெக்ஷன்ல மட்டும் தான் இந்த பாம் வைப்பாங்க. என்ன? சோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, உடைப்பாங்க. சோ அதனாலதான் அது மொத்தமா சேர்ந்து உடைஞ்சிருது. அது குளோபல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம். மொத்த ஸ்ட்ரக்சரை உடையிறது குளோபல். ஆனா எலமெண்ட் ஃபெயிலியர்னா லோக்கல் ஃபெயிலியர், ஒரு எலமெண்ட் மட்டும் தான் உடையும். அப்போ நம்மளுக்கு ஒரு பிளேட் உடைகிறதுனால எந்த சிஸ்டம் உடையாது, அந்த பிளேட் மட்டும் தான் ஃபெயில் ஆகும். ஆனா ஒரு ஜங்ஷன்ல உள்ள கனெக்ஷன்
அதான் போல்ட் உடைஞ்சுன்னா அந்த என்டையர் கனெக்ஷன் உடைஞ்சிடும். என்டையர் கனெக்ஷன் உடைஞ்சுன்னா அது உடையும். அது உடையும் போது அதுக்கு மேல இருக்க இதெல்லாம் உடைஞ்சிடும். ஸோ அதனால நம்ம இந்த மூணுல லீஸ்ட் எதை எடுத்துக்கலாம், பிளேட் உடைய ஸ்ட்ரென்த் லீஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்? அந்த பிளேட் இஸ் லீஸ்ட். ஸோ அதனால பிளேட் உடைய ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா A into F of T, right? So that is the area into stress, tensile strength of plate. So நான் இந்த PTP எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா B minus N1 DH into T. N1 என்னது 3 ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். B into T F of T. இது வந்து எதை பொறுத்தது? பேஸ்ட் ஆன் நெட் ஏரியா. இது எதை பொறுத்தது? கிராஸ் ஏரியா. F of T divided by what is the strength of solid plate? நல்லா வேர்டை கவனிங்க. சாலிட் பிளேட் ஹோல் போடுறதுக்கு முன்னாடி என்ன வரும்? B into T, the same தான். B into T into F of T. ஸோ இதுல நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டுல எது மேக்சிமமா இருக்கும்? கண்டிப்பா இதுதான் மேக்சிமம், இது மினிமம். ஏன் இங்க டயாமீட்டர் போல்ட் கூட சப்ஸ்ட்ராக்ட் பண்ணல, இங்க டயாமீட்டர் போல்ட் கூட சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல இது மினிமம், இதுதான் மினிமம். ஏ நெட் தான் மினிமம். அதை இங்க எடுத்துக்கிறேன். F of T கேன்சல் பண்ணிக்கலாம், T கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைனலா B minus N1 DH divided by B. என்டையர் பிளேட்டை கன்சிடர் பண்ணா எஃபிஷியன்சி ஃபார்முலா இது அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க டைரக்டா. அவ்வளவுதான். வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நீங்க ஒரு வருஷம் ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க, ஒரு 5 டெஸ்ட் எழுதுறீங்கன்னா மினிமம் 2 டெஸ்ட்ல இந்த ஃபார்முலா கேட்பாங்க. ESC ஒரு 3 வருஷம் நடந்துச்சுன்னா மினிமம் ஒரு வருஷம் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, இல்ல 3 வருஷம் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. டைரக்டா இந்த ஃபார்முலா கேட்பாங்க. டைரக்டா இந்த ஃபார்முலா எஃபிஷியன்சி ஆஃப் ஏ கனெக்ஷன். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ கனெக்ஷன். எஃபிஷியன்சி ஆஃப் ஏ கனெக்ஷன் பர் கேஜ்ல இருந்து ஸ்டேட்டர் எடுத்தீங்கன்னா இதே ஃபார்முலா தான் இங்க வரும். அதே தான் இது அப்படியே வர, நான் அதெல்லாம் விட்டுட்டேன். இங்க B வரக்கூடிய இடத்துல இங்க G வரும். இங்க B வரக்கூடிய இடத்துல இங்க சாரி இங்க இது B வராது, G வராது, G. So F of T in 100 GT. So simplify பண்ணீங்கன்னா efficiency of a connection per gauge ல இருந்து G minus DH by G into 100 இங்க B minus N1 DH by B. That is a efficiency. Understood? ஒண்ணே நீங்க புரிஞ்சுட்டீங்க. ஐ திங்க் ஈஸி தான். மீதி வந்து டபுள் கவர் பட்சான், சிங்கிள் கவர் பட்சான் ஒண்ணுமே இல்லை. இதை டிக்டோ பண்ணி பண்ண போறோம். நெக்ஸ்ட் என்ன? சிங்கிள் கவர் பட் அனாலிசிஸ். நல்லா இதை ஒருக்கா நீங்க ஒருக்கா எல்லாரும் பாத்துருங்க. 2 மினிட்ஸ் கொடுக்குறேன் ஒவ்வொன்றுக்கும். ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ். லேப் ஜாயிண்ட் நம்ம எப்படி பண்றோம்? ஃபர்ஸ்ட் பேசிக் ஜென்ரல் அனாலிசிஸ், ஒவ்வொரு பாயிண்டே படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் அனாலிசிஸ். சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் ஓகே என்னன்னு பார்ப்போம். சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட் என்ன? சிங்கிள் கவர் பட் ஜாயிண்ட்னா இது ஒரு கவர் பிளேட். சாரி, இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட். இந்த ரெண்டு காமனா ஒரு பிளேட் மேல இருக்கு. ஓகே, இது ஒரு போல்ட், இது ஒரு போல்ட், இது ஒரு போல்ட் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பிளேட்டை ஒரு கவர் பிளேட் கொண்டு நம்ம என்ன பண்றோம்? சிங்கிள் கவர், ஒரே ஒரு கவர் தான் யூஸ் பண்ணோம். இது P, இங்கேயும் P இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது திக்னஸ் ஆஃப் கவர் பிளேட், இது திக்னஸ் ஆஃப் மெயின் பிளேட். அவ்வளவுதான். இங்க பாருங்க, லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் 2 forces ஆர் சேம். ஸோ இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் லைன் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படின்னா சேம். பட் த கனெக்ஷன் இஸ் நாட் சிமெட்ரிக்கல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆக்சிஸ். பாருங்க, லேப் ஜாயிண்ட்ல கனெக்ஷனும் சிமெட்ரி கிடையாது. ஏன்னா இது லேப், அதான் மோஸ்ட் லீஸ்ட் எஃபிஷியன்ட் ஜாயிண்ட்னு அதை படிச்சோம். இங்க பாருங்க, கனெக்ஷனை வந்து சிமெட்ரிக்கே கிடையாது. பாத்தீங்களா? சிமெட்ரிக்னா புரியுது இல்லையா? ஃபோர்ஸம் வந்து லைன் ஆஃப் ஆக்ஷனா கிடையாது. அதனால இது லீஸ்ட் எஃபிஷியன்ட். ஆனா இங்க பாருங்க, அட்லீஸ்ட் ஃபோர்ஸ் ஆது சேமா இருக்கு, அதாவது லைன் ஆஃப் ஆக்ஷனா இருக்கு. பட் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கவர் பிளேட் வந்து ஒரு சைடு மட்டும் தான் இருக்கு, இன்னொரு சைடு இல்லை. ஸோ அதனால இது வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொன்னா இதை விட எஃபிஷியன்ட் தான். பட் ஒரே ஒரு இதுல மட்டும் இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த சென்ஸ் கவர் பிளேட் ஒரு சைடு இருக்கு, இன்னொரு சைடு கவர் பிளேட் இல்லை. அப்ப லேப் ஜாயிண்ட்டை விட இது எஃபிஷியன்ட் ஜாயிண்ட் தான், அது கன்ஃபார்ம். புரியுதா? லேப் ஜாயிண்ட்டை விட எஃபிஷியன்ட் ஜாயிண்ட். ஆனா டபுள் கவர் பட் ஜாயிண்ட்னு பாத்தீங்கன்னா இது ஒரு கவர் பிளேட், மெயின் பிளேட், இது ஒரு மெயின் பிளேட், கவர் பிளேட் இங்க இதுக்கு மேல ஒண்ணு இருக்கு, இது கீழே ஒண்ணு கவர் பிளேட். ஸோ இது ஃபோர்ஸ் P, இது ஃபோர்ஸ் P.
ஸோ கவர் பிளேட் மேலே கீழே இருக்கு. இப்ப பாருங்க, இந்த கனெக்ஷன் இது சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆக்சியல். அப்ப இதுதான் இது மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஜாயிண்ட், இது லீஸ்ட் எஃபிஷியன்ட் ஜாயிண்ட், இது மீடியம் எஃபிஷியன்ட் ஜாயிண்ட். கொஸ்டின் கேட்பாங்க, புரிஞ்சுதா? ஏன் வந்து டபுள் கவர் பட் ஜாயிண்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட்? பிகாஸ் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்சியல் அண்ட் கவர் பிளேட் ஆல்சோ லைஸ் ஆன் போத் சைட், ரைட்? இது வந்து திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கொஸ்டின். சரி, இங்க பாருங்க, always the thickness of cover plate is greater than or is equal to thickness of main plate. Why? So that the cover plate will not fail. ஏன்னா கவர் பிளேட் ஃபெயில் ஆகக்கூடாது. கவர் பிளேட் ஃபெயில் ஆச்சுன்னா கனெக்ஷன் ஃபெயிலியர். ஏன்னா கனெக்ஷன் ஃபெயிலியர் should not allowed. Then bolt are subjected to single shear and single bearing. போல்ட்ல என்ன இருக்கும்? சிங்கிள் ஷியரா இருக்கும், சிங்கிள் பியரிங்கும் இருக்கும். லேப் ஜாயின்ட்ல என்னப்பா? போல்ட் ஆர் சப்ஜெக்டட் டு சிங்கிள் ஷியர், சிங்கிள் பியரிங். ஏன் சிங்கிள் ஷியர்? பாருங்க, இங்க ஒரே ஒரு ஷியர் பிளேன் தானே இருக்கு. ஏன்னா இதுதான் பிளேன், இந்த பிளேன்ல தான் உடையும், ரைட்டா? ஏன்னா இது கவர் பிளேட், இது மெயின் பிளேட், ரெண்டு கடையில கேப் இருக்கு, ரைட்டா? Considering the entire width of the plate, considering the strength of per gauge length. So ரெண்டே நம்ம செப்பரேட்டா பார்ப்போம். Considering the entire width of plate, considering the strength per gauge length. ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுடைய டயக்ராம். டயக்ராம் புரியுதாப்பா? இந்த பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு. ஸோ அந்த பிளேட்டு இது ஸ்டார்டிங்கு, இது எண்டிங். அப்புறம் இந்த பிளேட்டு, இது ஸ்டார்டிங்கு, இது எண்டிங். இது வந்து கவர் பிளேட். இந்த டேஷ் லைன் வந்து கவர் பிளேட் எண்டிங், இந்த டேஷ் லைன் கவர் பிளேட் எண்டிங். டயக்ராம் புரிஞ்சுதா? இங்க 3 போல்ட் இருக்கு. இப்போ 1 2 3 போல்ட். பட் நான் இது பிளான்ல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 போல்ட் இருக்கு. ஸோ இது இப்படி இருக்கு, புரியுதாப்பா? அண்டர்ஸ்டுட் ஆர் நாட்? ஃபர்ஸ்ட் எழுதுவோம் பாருங்க. நான் இந்த செக்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது செக்ஷன் எக்ஸ், அங்க எடுத்த மாதிரி தான். எதுக்கு எடுக்கிறோம்? விட்த் ஏரியா கண்டுபிடிக்கிறது, கிராஸ் ஏரியா, இது நெட் ஏரியா. ஓகே, இது பிளான்ல போட்டிருக்கிறோம். ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் என்ன? ஏரியா போல்ட், strength of bolt, number of shear plane, number of bolt. Number of bolt in a connection 9, not 18. 18 போட்டுறாதுங்க. ஏன்னா இது மெயின் பிளேட் 1, இது இன்னொரு மெயின் பிளேட். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த 9 பிளேட் தான், இந்த 9 பிளேட் லோட் கேரி பண்ணக்கூடிய லோடு தான் லோட் கேரி கெப்பாசிட்டி ஆஃப் கனெக்ஷன், சரியா? 18 கேரி பண்ணது கிடையாது. ஏன்னா இந்த ஃபோர்ஸ் P இந்த 9 தான் கேரி பண்ணது. இந்த ஃபோர்ஸ் P இது கேரி பண்ணல. இந்த ஃபோர்ஸ், இந்த 9 போல்ட் இந்த ஃபோர்ஸ் P தான் கேரி பண்ணது. ஸோ இங்க நம்பர் ஆஃப் போல்ட் இஸ் 9, நாட் 18. நல்லா கவனிச்சுக்கோங்க, நிறைய பண்ணக்கூடிய மிஸ்டேக் அதுதான். புரிஞ்சுதா இல்லையா? N இஸ் வாட்? நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன். ஸ்மால் என்ன? நம்பர் ஆஃப் ஷியர் பிளேன். எங்க இருக்கு? ஒரே ஒரு பிளேன் தரப்ப இருக்கு ஷியர் பிளேன், இந்த இடத்துல மட்டும். ஓகே, இந்த இடத்துல தானே இருக்கு ஷியர் பிளேன். அதுக்கப்புறம் வாட் இஸ் A? B π/4 d². fs இதை வந்து ஆல்ரெடி நம்ம லேப்லயே பார்த்துட்டோம், புரிஞ்சுதா? கன்சிடரிங் ஸ்ட்ரென்த் பர் கேஜ் லென்த். பர் கேஜ்ல இருந்துன்னா இந்த டயக்ராம் தான், இதுவும் அப்படியே வச்சுக்கலாம். இதை அப்படியே போட்டுட்டு ஒரே ஒரு கேஜ்ல இருந்து நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன். இது கேஜ், இது P, ஸோ இது X, இது 1. ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் ஆர் ரிவெட். ஓகே, ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட் ஆர் ரிவெட், தட் இஸ் PSB. PSB is equal to N into small n into AB into FS. இங்க கேபிட்டல் N சொல்லக்கூடிய என்னன்னா 3. ஏன் 3? இங்க 9 சொன்ன, இங்க 3 ஏன் சொல்றேன்? ஏன் சொல்றேன்? ஏன்னா இந்த ஷேடட் ஏரியால இருக்கிறது மட்டும் தான் எடுப்பேன். ஏன்னா பர் கேஜ்ல இருந்து, நாட் 6. மொத்தம் 6 எடுத்துடக்கூடாது, புரியுதா? N is equal to 1. இதுக்கு கீழே இதே தான் இங்க வரப்போகுது. ஸோ அதனால எழுத தேவையில்லை. பியரிங் ஸ்ட்ரென்த். வாட் இஸ் பியரிங் ஸ்ட்ரென்த்? பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். ஏரியா ஆஃப் பியரிங், ஏரியா ஆஃப் போல்ட் into there is a bearing area of bolt, FB bearing strength of bolt. N is the number of bolt in the connection 9. What is a AB? D into T. What is a T? Thickness of the thinner plate. T nanapa? Thickness of the thinner plate. Okay, already be seen. But T cover plate should be greater than or equal to T main plate. Okay.
T is thickness of thinner plate. Thickness of bearing strength of here n is equal to 9, but here n is equal to 3. Why? 3 போல்ட் தான் இருக்கு. ஓகே, இங்க வரப்போகுது. லேப்ல யூஸ் அதே தான் ஃபார் கேஜுக்கு வரப்போகுது. தட் இஸ் ஓகே. டென்சைல் ஸ்ட்ரென்த் ஓகே, புரியுதாப்பா? நான் தான் சொன்னேன், அங்க என்ன பண்ணணுமோ அதை டிக்டோ பண்ணி தான் வைக்க போறோம். இந்த சேஞ்சஸ் வந்து பிட்லயும் நம்பர் ஆஃப் போல்ட் எடுக்கிறதுலயும் ஷியர் பிளேன்ல தான் வித்தியாசம் வரும். வேற இதுலயும் வித்தியாசம் வராது. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் AgFi divided by 1.11 gross area section 1 XX XX section என்னது? XX or A net section 1 0.9 into FU into 1.25. This is the minimum. இந்த ரெண்டுல மினிமம். ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த் ஆஃப் பிளேட் இதுதான் இங்க வரும். சரி, இதே தான் இங்க வரும். ஏஜினா என்னது? கிராஸ் ஏரியா. ஏ நெட்னா என்னது? B minus N1 DHT. N1 is the number of bolt hole in section 1. எத்தனை வரும்? 3 தானே இருக்கு. 3 தானே இருக்கு. 3 இருக்கு. ஸோ ஐ திங்க் இது ஈஸி. அதே போல ஏஜி இங்க என்ன வரும்னா G into T. G minus N1 என்னது? ஆல்வேஸ் 1. ஏன் 1? கிராஸ் செக்ஷனை பாருங்க. 1 கிராஸ் செக்ஷன். இந்த ஷேடட் ஏரியால எத்தனை போல்ட் இருக்கு? 1. 3 கிடையாது, 1. ஏன்னா G minus N1 diameter of hole. ஸோ இந்த இது கிடைக்கும். number of bolt hole in section. So strength of connection is what? Least of PSP, PB, then PTB. அதே இதுதான் என்ன வரும்னா இங்கே வரும். அப்படிதானே? Strength of connection na tensile strength of bolt, sorry, plate, shear strength of bolt, bearing strength of bolt. இந்த மூணுல எது லீஸ்டோ அதுதான் என்ன உங்களுக்கு இங்க வரும், strength of connection. ஸோ அதுதான் இங்கே வரப்போ. நம்பர் ஆஃப் போல்ட் என்னது? மினிமம் ஆஃப் ஷியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட், பியரிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் போல்ட். அது ரெண்டு தான் எடுப்போம், பிளேட்டை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ரெண்டுல மினிமம் தான் போல்ட் வேல்யூ. ஸோ ஃபேக்டர் லோட் டிவைட் பை போல்ட் வேல்யூ. வாட் இஸ் ஃபேக்டர் லோட்? 1.5 டைம்ஸ் தி ஒர்க்கிங் லோட். இதே தான் நம்பர் ஆஃப் போல்ட்டுக்கு இங்க, அதான் நான் வந்து இதே இது இங்க வரும் டிக்டோ பண்ணிட்டேன். Efficiency of connection என்ன சொன்னா? least of shearing strength of bolt, bearing strength of bolt or tearing strength of plate. Here by strength of solid plate.